அமிகோஸ் என் சேனலில் சம்மர் ட்ரிங்க் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி சம்மர் சாலட் சீரீஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஒரு பப்பாயா வச்சுட்டு 2 விதமான சாலட் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஐதர் ஸ்வீட்டாக இருக்கலாம் இல்லை சேவரியாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு ஃப்ரூட்ஸ் வந்து சம்மருக்கு அவ்வளோ இம்பார்ட்டனான்னு கேட்டானா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்டுங்க. இதில் வந்து நேச்சுரலாகவே அந்த ஹைட்ரேட்டிங் பவர் இருக்கிறதுனால நம்ம பாடியை வந்து எப்போதுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அண்டு ப்ளஸ் இதில் வந்து எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது, விச் வில் ஹீட் ப்ரொடெக்ட் அவர் பாடி. ஸோ நேச்சுரலாக ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ணி சாப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் யூ கேன் இன்டேக் யுவர் ஃப்ரூட் ஆல்சோ. ஸோ சம்மருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹீட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. அண்ட் மோர் ஓவர் இது செய்கிறதுக்கு பெரிய எஃபர்ட் ஆஃப் டைம்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ரெசிபிக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் கிரைண்டரில் 12 நம்பர்ஸ் போல் ஆல்மண்ட் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த பாதாம் வந்து நார்மல் ரோஸ்டட் ஆல்மண்டு தான், சால்ட்லெஸ் ஆல்மண்ட் இது. அண்ட் இது கூடவே வந்து ஒரு 10 நம்பர்ஸ் போல் கேஷ்யூஸ் நான் எடுத்திருக்கேன். இது போக நீங்கள் வந்து வால்நட் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப பவுடராக இல்லை, இந்த மாதிரி வந்து ஒன்றுக்கு பாதியமாக கோர்ஸாக வந்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு வேணும். லைட்டாக கொஞ்சம் பவுடராக இருக்கணும், சிலது வந்து இந்த மாதிரி கோர்ஸாக வந்து அரைப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஹீரோ ஆஃப் த சாலட் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்மளோட பப்பாயா. இது மாதிரி நல்ல பழுத்த பப்பாயாவாக ஒரு பப்பாயா எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒன்று வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா 2 டைப் ஆஃப் சாலட் நம்ம செய்கிறதுனால இந்த ஒரு பப்பாயா வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னா கொஞ்சம் லார்ஜ் சைஸ் பப்பாயாவாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மேலேயும் கீழேயும் வந்து நம்ம நார்மலாக பப்பாயா சாப் பண்ணுற மாதிரி சாப் பண்ணிக்கலாம். அண்ட் என்னடா அந்த பொண்ணு இவ்வளோ ஃப்ளஷ் இருக்குது, இவ்வளோ போய் வெட்டி இருக்கே அப்படின்னு நினச்சி திட்டிகிட்டு இருக்காதிங்க. இது ஆக்சுவலி வந்து என்னோடய டென்சோவுக்கு வந்து நான் கட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதனால தான் வந்து ஒரு ஃப்ளஷோட இவ்வளோ போர்ஷனை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து சஃபிஷியண்ட்டாக கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற பப்பாயா வந்து ரொம்ப பழுத்த பப்பாயாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி செமி சாலிட் ரைப் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. ரொம்ப பழுத்த பப்பாயானா நீங்கள் கட் பண்ணுறதுக்குள்ளேயே தானாகவே மேஷ் ஆகிடும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மட்டும் எடுக்காதீங்க. இப்போ இந்த பப்பாயா வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து சாலடுக்கு க்ரேவ் பண்ணும்போது. இப்போ இதை வந்து அப்படியே ஹாஃபாக வந்து ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கோங்க. பப்பாயா வந்து எப்போதுமே எனக்கு ஸ்லிட் பண்ணும்போது ஒரு சர்ப்ரைசிங் பேக் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சுருக்கீங்களா? சின்ன வயசுலலாம் வந்து பப்பாயா கட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து சீடு வந்து அவ்வளோ கொச்ச 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 கொச்சன்னு நிறையா இருக்கும். பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் இப்போ உள்ள பப்பாயா நீங்கள் கட் பண்ணும்போது சீடு அந்த பழைய பப்பாயில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்குதா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் ஆஃப் ஹைப்ரிட்டாக எல்லாமே மாறிடுச்சு. ஆக்சுவலி வந்து இந்த பப்பாயாவில் இவ்வளோ சீடு நான் பார்க்குறதே வந்து அபூர்வம் தான். அந்தளவுக்கு வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்டாக வந்து ஹைப்ரிட் கொண்டு வரேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ஏண்டா ஒரு பழம்னா வந்து சீடு இருக்கிறது தானடா ஒரு நேச்சுரல் இதுவே. அதையே நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஹைப்ரிட்டில் கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளோ இன்ஃப்யூஷன்ஸ் தான் நீங்கள் பண்ணுறீங்க. இதுன்ட்டு இல்லை, ஜென்ரலைஸாக எல்லா ஃப்ரூட்லேயுமே இதே மாதிரி தான் இருக்குது. வாட்டர் மெலன்லாம் சீடோடு சாப்பிட்டு உள்ள செடி வளர்ந்துருமோ அப்படின்ற காலம்லாம் போய் இப்போ வந்து ஃபுல்லாக சீட்லெஸ் வாட்டர் மெலான் தான். நம்மளே நார்மலாக சாப் பண்ணோமா அந்த சீடை வந்து பொறுக்கணும், இல்லை அதை சாப்பிட்டுட்டு துப்பணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதையும் ஹாயாக அப்படியே சாப்பிட்றலாம். எங்கெங்கெல்லாம் உங்கள் இன்னோவேஷனை கொண்டு வந்து நேச்சுரலிட்டியே இல்லாமல் மாற்றிட்டீங்க. எனக்கு எப்போதுமே இந்த பப்பாயா கட் பண்ணும்போது இந்த தாட் ஓடிட்டே இருக்கும். ஏன் இப்போ உள்ள பப்பாயாலாம் சீடே வரமாட்டேங்குது? சின்ன வயசுலலாம் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்களே அந்த பப்பாயாலலாம் எவ்வளோ சீடு இருக்கும் அப்படின்ற தாட் வரும். உங்களுக்கும் அந்த தாட் வந்தானா காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சீடை வந்து நீங்கள் அப்படியே தூக்கியும் போடாதீங்க. இதை ஆக்சுவலி நல்லா ட்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரவுண்ட் ஏரியாவில் சும்மா அப்படியே தெளிச்சு விட்டால் கூட போதும், மரமாக கூட வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் வீட்லேயே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சீடு இருந்தாலும் அதை தயவு செஞ்சு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பப்பாயால் சீடை பார்க்குறது பெரிய அரிதான விஷயம். யார் நினச்சா இந்த மாதிரி சீடெல்லாம் நாளைக்கு வந்து ஒரு கோல்டு ரேட்டுக்கு வந்து அவங்க ப்ரமோட் பண்ணாலும் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட காலம் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், லெட்ஸ் கம் பேக் டு த ரெசிபி. இப்போ வந்து வாட்டர் மெலான் செலக்ட் பண்ணியாச்சு. இதில் ஹாஃபை வந்து நான் ஸ்வீட் சாலட் பண்ணுறதுக்கும் ஹாஃபை வந்து ஸ்பைசி சாலட் பண்ணுறதுக்கும் நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட் சாலட் பார்த்துலாம். ஸ்வீட் சாலடுக்கு வந்து நார்மலாக வந்து க்யூபாக கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், ஃப்ரூட் வந்து ஹாஃப் ரைப்டாக இருந்தானா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து இப்படி கட் பண்ணுறதுக்கே வந்து உங்கள் கத்தி வந்து ஹெல்ப் பண்ணாது. அந்தளவுக்கு கையில் தொட்டோன்னே மஷி ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி க்யூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களோட ஸ்வீட் சாலட் பப்பாயாக்காக. அண்ட் என் சேனலில் இனிமேல் போட போகிற சேலட் ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது இஃப்தார் சீசன் ப்ளஸ் லென்ட் சீசன். ஸோ எல்லா கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன்ஸுமே வந்து மோரோவர் ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிற டேஸில் தான் வந்து இப்போ ட்ராவல் ஆகிட்ருக்கும். ஸோ உங்கள் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறதுக்கு வந்து உடனே வந்து உங்கள் ஸ்டொமக் வந்து ஒரு ஹெவி மீலை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த சாலட் வந்து உங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. நார்மலாக சாப்பிட்ற சேலட் இல்லை நார்மலாக சும்மா ஃப்ரூட்டை கட் பண்ணி சாப்பிட்ற சேலட் வந்து உங்களுக்கு போரிங்காக இருந்தானா என் சேனலில் அப்லோட் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி சேலட் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்னோவேட்டிவாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி வந்து க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த செகண்ட் ஹாஃபை வந்து நம்ம ஸ்பைசி சாலடுக்காக கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சாலடுக்கு எப்படி கட் பண்ணணும்னா சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, ஒரு ஜூலியன் கட் மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கூட வந்து எக்ஸ்ட்ரா வெஜ்ஜீஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தின்னாக கட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பிளெண்ட் ஆகிறது கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் சாலடை பொறுத்தவரை வந்து பப்பாயா தான் வந்து ஹீரோ. பட் இதில் வந்து இவர் சப்போர்ட்டிங் ரோல் தான் இவர் பண்ணுவார். ஏன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெஜ்ஜீஸ்லாம் நம்ம போட போகிறதுனால. அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு தின் ஸ்ட்ரைப்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்காகவும் நான் சொன்னேன் பழம் வந்து ஹாஃப் ரைப்பாக இருக்க மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோரோவர் இந்த ஸ்பைசி சாலட் பொறுத்தவரை ரைப் பப்பாயா விட ரா பப்பாயா வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும். இன்னுமே வந்து உங்களோட டேஸ்ட் வந்து ஸ்பைசியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி 2 போர்ஷனாக வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஒன்று வந்து ஸ்வீட் சாலடுக்கு இது மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அண்டு நம்மளோட சேவரி சாலடுக்கு வந்து இந்த மாதிரி தின் ஸ்ட்ரைப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வந்து ஸ்வீட் சாலடை வந்து ஃபுல்லாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம மிக்சர் கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆல்மண்ட் அண்ட் பாதாம் மிக்சர், இதை வந்து அப்படியே இது மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பீனட்ஸ் இருந்தால் கூட நல்லா ஃபைன் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம். என்கிட்ட பீனட்ஸ் இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. இன்கேஸ் உங்ககிட்ட இருந்தானா தவறாமல் இதில் ஆட் பண்ணுங்கள், அதோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஹனி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக பம்கின் சீட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, பட் இல்லைனா வந்து வேண்டாம். இது ஆட் பண்ணானா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு க்ரன்ச்சி ஃபீல் வந்து உங்களோட சாலடுக்கு கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து பப்பாயா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்க நல்லா மாவு கலர்ற மாதிரி ஹார்ஷாக வந்து இதை கலந்தீங்கன்னா உங்களோட பப்பாயா வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் நல்ல மெதுவாக கேர்ஃபுல்லாக வந்து இது மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் வந்து பப்பாயா வந்து நீங்கள் சாலட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு க்யூப் வந்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்கள் பப்பாயோட ஸ்வீட்னஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பப்பாயா வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அந்த மாதிரி பப்பாயா வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பூன்ஸ் ஆஃப் ஹனி வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் லைட்டாக ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து உங்கள் ஃப்ரூட்டோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட், ஸ்வீட் பப்பாயா சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சேவரிக்கு போகலாம். இந்த மாதிரி நல்ல தின் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ண பப்பாயா இருக்குது. இது கூடவே வந்து நான் ஒரு ஹாஃப் அனியனை வந்து நல்ல ஃபைனாக வந்து ஸ்லிட் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாதி அனியன் போதும், ஏன்னா வந்து நம்மளோட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பப்பாயா தான். ஸோ வந்து ஓவர் பவர் ஆகக்கூடாது மற்ற வெஜ்ஜீஸ் போட்டு, அதனால் பாதி பாதி நீங்கள் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே வந்து ஹாஃப் நம்பர்ஸ் ஆஃப் குக்கும்பர் அதையும் வந்து ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்டு கொஞ்சமாக ஆரிகானோ சீசனிங் இது உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக நம்ம சவுத் இண்டியனில் யூஸ் பண்ணுற சில்லி பவுடர், கரம் மசாலா அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் இட்டாலியன் சீசனிங் ஜென்ரலாக சாலடுக்கு போடும்போது அதோட சாலடோட ரிச்னஸ் அண்ட் ஆடட் ஃப்ளேவராக இருக்கும். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ஹாஃப் லெமனை வந்து இதில் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அந்த ஜூஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரா பப்பாயாவுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து இந்த சாலட் வந்து ரா பப்பாயா பண்ணுறத விட ஸ்வீட் பப்பாயாவில் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு சேவரி டேஸ்ட்டோடு சேர்த்து ஒரு டேங்கி ஸ்வீட்டி ஃப்ளேவரும் வந்து உங்கள் வாயில் வந்து போகும். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த சாலட் வந்து மோஸ்ட்லி வந்து ரை பப்பாயாவில் செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து மிக்சட் ஃப்ளேவர் ஆஃப் வந்து இருக்கும்.
அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாலடை பொறுத்தவரை ஹார்ஷாலாம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் போட்டிருக்க வெஜ்ஜீஸோ ஃப்ரூட்டோ வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் சாலட் எப்போ செஞ்சாலுமே வந்து ஜென்டிலாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. சொன்ன மாதிரி இந்த சாலட் ரெசிபி எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸி பார்த்தீங்களா? இப்போது 2 டைப் ஆஃப் சாலடுமே வந்து ரெடி டு சர்வ். இதில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்குதோ அதை நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்குன்னு 2த்தையுமே வந்து நீங்கள் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா ஒரு ஹோல் பப்பாயா வந்து ஒரு ஹியூமன் வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு பவுலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இல்லைனா வந்து 2 பவுல்லையும் வந்து ஒரு 10 ஸ்பூன்ஸ் வந்து ஸ்கூப் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இந்த ஃபாஸ்டிங் பீரியடில் உங்கள் ஹெல்த்தையும் பாடியையும் நல்லா ஹைட்ரேட்டடாக ப்ளஸ் எனர்ஜெட்டிக்காக டவுன் ஆகாமல் உங்கள் ஃபாஸ்டிங் ட்ராவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என் சேனலில் நான் போடுற ட்ரிங்க் சீரீஸும் அண்ட் இந்த சாலட் சீரீஸும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் ரொம்ப டைம் கன்சப்ஷனாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு உங்களோட மாஸ்க் ஆர் சர்ச் எங்கேனாலும் நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கூட நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் எப்போதுமே சாலடை பொறுத்தவரை ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடாதீங்க. எப்போ சாப்பிட போகிறீங்களோ அப்போ மட்டும் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட சாலடோட ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான யம்மியான சாலட் சீரீஸ் அண்ட் சம்மர் ட்ரிங்க் சீரீஸ்க்கு மறக்காம என் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். ஆல்சோ சம்மர் ட்ரிங்க் சீரீஸில் ஃபர்ஸ்ட்டாக போட்ட அவகாடோ மில்க் ஷேக் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள்.